தர்காக்களை கண்டிக்கிறான், அதை கண்டிக்கத்தான் வேணும். அதை நம்ம ஒத்துக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவுலியாக்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொன்னா காஃபீர் ஆயிட்டோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம அவுலியாக்களை ஏற்றுக்கொள்றோம், அவுலியாக்களுடைய தாத்பரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம். குரான்லயே அல்லாஹ் அழிக்க முடியாத இடத்துல வச்சுட்டான். அதுக்காக அவங்க பேர்ல நடத்துற உருசுண்டுகிட்டு அந்த அக்கிரமம் பண்றானுங்க. என்னத்தான் கள்ள தொட்டு முத்தம் கொடுக்கறா, என்னென்னமோ பண்றான். நான் நேத்து கூட ஏர்வாடிக்கு போயிருந்தேன், ஜும்மா அங்கதான், முந்தா நேத்து ஜும்மாக்கு அங்க பயான் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு சிக்கல் ஒரு கூட்டம் பேசிட்டு அப்புறம் உள்ள கூட்டு போய் எனக்கு பாத்தியாவானா போறோம். ஒரு தர்கா இருக்கு, அங்க பார்த்தோம் யாரோ ஒரு நாதாக்கள். அல்லாஹ் உங்களை புரிஞ்சு கொண்டது போல என்னையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்றது தப்பு இல்லை. உயிரோடு உள்ளவங்களை பார்த்துட்டு சலாம் சொல்லாம போனா எவ்வளவு பெரிய குற்றமோ அது மாதிரி. அதை விட்டுட்டு போய் அங்க நின்றுக்கிட்டு என் மேல இப்ராஹிம் ஷா வராரு, என் மேல ஷாவுல் அமீன் நாயகம் வரா, செருப்பு கழட்டி அடி, இவன் மேல எதுக்கடா வரா, ஏண்டா வாரதுக்கு அவனுக்கு இடமா இல்லை. எல்லாம் இவனுடைய கலாச்சாரம். அதை எதுல இருந்து வந்தானோ அதை விடல. இன்னவன் கருமணி கட்டுறான், இன்னும் பெரிய இஸ்லாமிய கடமை முடிச்சிட்ட மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க. எவ்வளவு கூட்டம். அதே ஒரு ஊர்ல ஒரு கலவரம் நடந்துச்சு. யாரோ ஒரு சின்ன ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல ஒரு ஊர்க்காரன் போய் ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி கொடுக்கலான்னு 10 பால்டீன் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சவாப் கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு வரும். போய் கல்ல புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு திரியிறானுங்களே.